ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு ரங்கோலி போட்டிருக்கிறேன் ப்ளஸ் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க.
மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சிடலாம். 1/2 kg மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 3 பட்டை, 4 லவங்கம், 5 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குது, அது ஒரு 3 கப் இருக்குது, ஊற்றிக்கலாம். நார்மல் தண்ணி 3 கப் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம்.
நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுறலாம். 1/2 kg மட்டனுக்கு 3 கப் அரிசி எடுத்துருக்கேன். அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். தம் போட்டுடலாம். ஒரு தேக்ஷில் தண்ணி ஊற்றி மேலே வச்சுருக்கிறேன். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பாடெலாம் உதிரி உதிரியாக்குது. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.